விஜய் ஃபேன்ஸ் இன்னுமாடா விஜய்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் உங்களுக்கு தப்பாக தெரியலையா இப்படின்னு நிறைய பேர் வந்து விஜய் ஃபேன்ஸ் கிட்ட வந்து கேள்வி கேட்டிருப்பாங்க. நானும் ஒரு ஆக்டர் விஜய் ஃபேனா அப்படின்றதுக்கு வந்து இந்த ஒரு ரீல் வந்து சாட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து டிவிகே ஃபாலோவர்ஸ்க்கோ இல்லை டிவிகேக்காகவோ வந்து நான் போடல, இல்லை எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்காகவோ நான் வந்து போடல. சில பேர் இருப்பாங்கல்ல, எனக்கு விஜயை வந்து ஆக்டராக பிடிக்கும்ப்பா, அவ்வளோதான் எனக்கு வந்து அதான் லிமிட் அப்படின்னு சொல்கிறவங்க, அவங்களுக்காக அந்த ஒரு பர்டிகுலர் விஜய் ஃபேன்ஸ்க்காக தான் வந்து நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ குறிப்பாக வந்து ஒருத்தவங்களை வந்து நம்மளுக்கு பிடிக்கும் அப்படின்னா வந்து நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், இல்லை நம்ம லவ்வராக இருக்கட்டும், ஒய்ஃபாக இருக்கட்டும், ஹஸ்பண்டாக இருக்கட்டும், யார் வேணாலுமே இருக்கட்டுமே, நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க ஒருத்தவங்க திடீர்னு ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, நம்மளை எங்கேயோ போட்டு கொடுத்துட்டாங்க, இல்லை நம்மளுக்கே வந்து துரோகம் பண்ணிட்டாங்க, இல்லை ஒரு பெரிய தப்பு நம்மளை வந்து ஹார்ட் நொறுங்கி போகிற அளவுக்கு வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்கன்னா, எடுத்த உடனே நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கிட்டேயோ இல்லை லவ்வர்கிட்டேயோ நம்மளுக்கு வர்றது கோபம் கிடையாது, ஹர்ட்டு தான். ஏன்னா அவங்கள வந்து அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, அந்த ராணி மாதிரி உட்கார வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பிளேஸில் வந்து நம்ம உட்கார வச்சுருப்போம். திடீர்னு அவங்க வந்து நம்மளை இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா, திடீர்னு நம்மளுக்கு வர்றது ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஹர்ட் தான் வரும். இவங்களே இப்படி பண்ணிட்டாங்களே, இவளே இப்படி பண்ணிட்டாலே, இல்லை இவனே இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு தான். ஸோ விஜய் ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து இருப்பாங்க. சச்சின் ஃபேன்ஸாக இருப்பாங்க, வேலு ஃபேன்ஸாக இருப்பாங்க, ஜீவானந்தம் ஃபேன்ஸாக இருப்பாங்க, விஜயகுமார் ஃபேன்ஸாக இருப்பாங்க, இல்லை வெற்றிமாறன் ஃபேன்ஸாக இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய படங்களில் ஆக்டர் விஜயை நம்ம ரொம்பவே ரசிச்சிருப்போம். திடீர்னு ஒரு ரியல் லைஃப் விஜய் வந்து இப்படி பண்ணுறப்போ வந்து நம்மளுக்கே வந்து என்ன திடீர்னு நம்ம இத்தனை வருஷமாக ஃப்ரம் சைல்டுஹுட் இப்போ வரைக்கும் வந்து அவர் அவ்வளோ ரசித்தோம், திடீர்னு இப்படி பண்ணிட்டாரேன்னு ஃபஸ்ட்டு ஆக்டர் விஜய் ஃபேன்ஸ்க்கு தோன்றது ஒரு ஹர்ட், மிகப்பெரிய ஒரு ஹர்ட் அப்படின்னே சொல்லலாம், ஒரு பிக் ஹர்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் அந்த கோவப்படுறது, ரியாக்ட் பண்ணுறது, அதெல்லாம் வந்து எங்களுக்கு லேட்டர் ஃபேஸ். ஃபஸ்ட்டு ஃபேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பிடிச்ச ஒருத்தர், என்னோட இன்ஸ்பிரேஷன் அவரே இப்படி பண்ணிட்டாரு அப்படின்றப்போ எங்களுக்கு வர வேண்டியது முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து நொறுங்கி போயிருப்போம். ஆல்ரெடி வந்து ஒரு பெரிய கல்லை வந்து எங்கள் மண்டை மேலே போட்ட மாதிரி இருந்து உட்காந்துட்டு இருப்போம். அப்போ வந்து நீங்கள் கேட்கலாம், அப்போ விஜய் ஃபேன்ஸ் வந்து இப்படி சப்போர்ட் பண்ணுறது கரெக்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜயோடைய நியூஸ் நிஜமாவே உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா எஸ், விஜய் சார் பண்ணது 100% வந்து தப்பு தான். பட் நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டைம் கொடுங்க, இது ஒரிஜினல் மூவி கேரக்டர்ஸ் மாதிரி அவர் இல்லை, இது வந்து ஒரிஜினல் விஜய் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்றத நாங்கள் ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ண உடனே எங்களுக்கு வந்து மனசே நொறுங்கி போயிருக்கு இல்லையா, அந்த மனசை வந்து நாங்கள் ஒட்ட வைக்கணும். ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்டு தான் வந்து நான் இந்த ரீல் போடுறேன். ஸோ விஜய் ஃபேன்ஸ்க்குலாம் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆக்டர் விஜய் ஃபேன்ஸ்க்கு, மற்றவங்க யாரையும் சொல்ல